போதுமாங்க? அதுக்குள்ளேயும் போதுமான்னு கேக்குற? போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. இப்பதானே வீடியோ காலே வந்துக்கிறேன், மேல கொஞ்சம் தூக்கி காட்டு. சரிங்க. ஐயா, ஐயா. ஓ ஒருத்த இலக்கரை கூப்பிட்டு டார்ச்சர் பண்றோம். என்னடா ஐயா நொய்யான்னுக்கிட்டே என்ன? ஐயா, வேலையெல்லாம் முடிச்சாச்சியா. அடுத்தது என்ன வேலையா செய்யணும்? இத்தனை நாளா நான் சொல்லி சொல்லிதான் எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்கிறியா? இறங்கட்ட நேரத்துல நீ வேற கீழே இருக்க தென்னை மரத்துக்கு இருக்கிற புல்லுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சணும். போய் அந்த வேலையை முதல்ல பாடுறா போடா. சரிங்க ஐயா. மூடே ஸ்பாயில் பண்ணிட்டானே. ஐயா, ஐயா. ஓ ஐயா, எல்லா வேலையும் முடிச்சுட்டேங்க ஐயா. வேற ஏதாவது வேலை பெண்டிங் ஏதாவது இருக்குங்களா ஐயா? உனக்கு என்னதாண்டா பிரச்சனை? டேய், நான் ஒரு முக்கியமான வேலை இருக்கேன்டா. ஐயா, வேலைக்கு வந்திருக்கேன். வேலை வேற வேலை இருந்தா செய்யணும். கீழே பாத்ரூம் 2வதுல இருக்குல்ல, அந்த 2வது பாத்ரூம் போய் கழுவி தொலை. நான் முக்கியமான வேலையில இருக்கேன்டா. போய் தொலைடா. சரிங்க ஐயா. போடா போடா போடா. ஐயா, நீ இன்னும் போகலையாடா? எங்க வீட்டுல எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க ஐயா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தங்கிக்கலாம் ஐயா. எது தங்கிக்கிறியா? என் ரூம்ல வந்து படுத்துக்கிறியா? ஐயா, ஏதாவது சின்ன இடமா ஒரு ஓரமா கொடுத்தீங்கன்னா அப்படி ஆட்டு தொட்டி பக்கத்துல அப்படி படுத்துப்பேன் ஐயா. ஐயோ கடவுளே. சரி, எங்கேயாவது ஒரு மூலையில போய் படுத்துரு. காலையில 7 மணி வரலையும் ஐயாங்கிற சத்தம் என் காதிலே கேட்க கூடாது. வரங்க ஐயா. கிளம்பு.
ஐயோ மருமவளே. டேய் தம்பி, இந்தா தண்ணி குடி, தாகமா இருப்ப. ரொம்ப நன்றி மேடம். என்னடா இவ்வளோ தாகமா இருக்க? என்ன மேடம் பண்ணுறது, காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். தண்ணி எடுத்து வந்து கொடுத்தீங்க, தவிச்ச வாக்கி தண்ணி எடுத்து வந்து கொடுத்துருக்கீங்க. இந்த வீட்டில் யார் எடுத்து வந்து கொடுத்துருக்கா? ரொம்ப நன்றி மேடம். ஏன்டா தாகம் எடுத்துச்சுன்னா தண்ணி போய் எடுத்து குடிக்க வேண்டியதானே? ஐயோ மேடம், ஐயா எந்த வேலையும் பண்ணாலும் இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு கத்துன்னு கத்துறாரு. நான் போய் தண்ணி எடுத்து போய் கிச்சனில் குடிச்சேன்னு வச்சுங்களா, என்ன இந்த வீட்டில் வேலை செய்யறதுல அப்படியே அமுச்சு விட்டுருவாரு. ஆமா, நீ என்ன படிச்சிருக்க? 12ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன் மேடம். அப்புறம் ஏன்டா இந்த வேலைக்கு வந்த? என்ன பண்ணுறது மேடம், நான் வேலைக்கு வந்தால் தான் வீட்டில் குடும்பத்தை பார்க்க முடியும். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் மாமா கிட்ட பேசி அடுத்த மாசத்துலேருந்து உன் சம்பளத்தை ஏற்ற சொல்றேன். ஏய், மாமா, எதுவும் சொல்ல வேணாம். ஏய் ஐயா, என் மருமகிட்ட என்ன பேசிக்கிட்டு இருந்த? ஐயா தண்ணி கொடுத்தாங்க ஐயா குடிக்க. ஓ, தண்ணி குடிக்க? என் மருமக சொம்புல நீ தண்ணி வாங்கி குடிச்ச? நீ வீட்டுல ஒரு பொருளை தொடக்கூடாது. நீ தண்ணி குடிக்கணும்னா வெளியில தெருக்குழாய் இருக்குல்ல, அங்கதான் தண்ணி குடிக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதியா? மருமல, சொல்லுங்க மாமா. நீயே இந்த வேலைக்காரன்ட்ட எதுவும் வச்சுக்காத. அவன் நான் அக்கம் பக்கத்தில் விசாரித்தேன், அவன் ரொம்ப சரியில்லாத பையனாக இருக்கிறான். அதனால் நீ அவன்கிட்ட அதிகமாக பேசுறது எல்லாம் எதுவும் வச்சுக்காத. சரிங்க மாமா, நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். ஆ, மர்மல, இந்த சேலை உன் பிறந்த நாளைக்கு நான் எடுத்து கொடுத்தது தானே? ஆமா மாமா. நல்லா இருக்குமா, நல்லா இடுப்பு அழகா இருக்கு, நல்லா இருக்குமா அந்த சேலை. மாமா, நீ போய் வேலைக்கு பாரு. மாமா
என்ன பண்றீங்க மாமா? அம்மா ஒன்றும் இல்லை மாமா, இதெல்லாம் தப்பு இல்லைம்மா. உங்க பையனுக்கு தெரிஞ்சா வெட்டி போட்டுருவோம். இல்லைம்மா, பையன் ஒன்றும் செய்ய மாட்டாம்மா, சொல்றது கேளுமா. மாமா விடுங்க மாமா. ஒன்றும் தப்பு இல்லைம்மா. அம்மா ஏய், என்ன தைரியம் இருந்தா வேலைக்கார நாய் என்ன அடிக்கிற? ஏய், எல்லாம் நீ கொடுக்குற தைரியம் அடி அவனுக்கு. மாமா போடி வாடின்னு பேசாதீங்க, அப்புறம் மரியாதை கெட்டுரும். ஓ ஓ, அப்படி போகுதா? 2 பேரும் கள்ள காதல் பண்றீங்களா? அப்படி நீ மகன்கிட்ட நான் போன் பண்ணி சொல்றேன்டி. உங்களை 2 பேத்தையும் சும்மா விட மாட்டேன். உங்களை 2 பேத்தையும் நான் சும்மா விட மாட்டேன். நீ என்னையா சும்மா விட்டுருது? நீ பண்ண அட்டகாசம் ஃபுல்லா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், பாக்குறியா? உன் பையனுக்கு அனுப்பிட்டா? மாமா இவன் நீங்க வச்ச வேலைக்காரன் கிடையாது, நான் சொல்லி நான் வச்ச வேலைக்காரன். இவன் வேற யாரும் இல்ல, என்னோட முன்னாள் காதலன். நாங்க 7-8 வருஷமா லவ் பண்ணோம். அதை நான் வீட்லயும் சொன்னேன், ஆனா அவங்க ஒத்துக்கல. செத்துருவேன்னு மிரட்டி என்ன பிளாக்மெயில் பண்ணி உங்க பையனை எனக்கு கட்டி வச்சாங்க. ஆனா அதனால என்ன பிரயோஜனம்? கல்யாணம் பண்ண அடுத்த நாளே அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டான். அப்புறம் ஏன் நிலைமை? எனக்கு போக போக உங்க புத்தியும் தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் அவன் எனக்காகவே இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் பண்ணாம என்னோட பாதுகாப்புக்காகவே இருக்கான். யோ, ஒழுங்கு மரியாதையா வாழை சுருட்டிக்கிட்டு இருந்தனா இந்த வீட்டுல இருக்கலாம். இல்ல இந்த வீட்டுல நான் உன்னை காலி பண்றேன். புரியுதா? புரியுதா இல்லையா? புரியுது.